ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பெண்டேகாஸ்டே திருச்சபைகளில் தேவனை துதித்து பாடி வர்ஷிப் செய்து ஆராதனை செய்வது வழக்கம். அதில் அநேக புறஜாதியினர் கூட கலந்து கொள்வார்கள். இப்படியாக அநேக பேர் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி சந்தோஷப்பட்டு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பியானோவை நேர்த்தியாய் கற்று தேர்ந்த ஒரு பெண்மணி அழகாக பியானோவை வாசிப்பதில் தேறினவளாய் இருந்தாள். அங்கே இருக்கும் வாலிபன் தன் மனதிற்குள், நானும் இதேபோல் தேவனை மகிமைப்படுத்தும் நாள் சீக்கிரம் வரும் என்று இப்படியாக சொன்னான். வாழ்க்கையும் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு இசையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விலையுறந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு கிடைக்கும்படியாக கிருபை செய்யும் என்று தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தான். ஒரு நாள் ஆசீர்வாதமாக இவருடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க ஆரம்பித்தார். நல்ல உயர்தர இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவதற்கு ஷாப்பிற்கு சென்றார். இந்த கடையின் உரிமையாளரிடம் இந்த கீபோர்டை வாசித்து காட்டும்படியாக கூறினான். சத்தம் ரொம்ப அழகா இருக்கும், நீ இதுல நல்லா இசை வாசிக்கலாம். எப்படியோ கீபோர்டு கிடைச்சிச்சு. கீபோர்டு வாங்கிய உடனே சந்தோஷத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் அதன் மேல் கையை வைத்து ஜெபிக்கும்படியாக அவன் அதன் மேல் கையை வைத்து, நீர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாசிக்க ஆரம்பித்தான். பின்பு அவன் நன்கு கற்றுக்கொள்வதற்காக ஒரு மாஸ்டரை தேடி போனான். ஒரு நாள் நானும் இங்கே இப்படித்தான் இசை வாசிப்பேன். இப்பொழுது இவன் காதுகளில் இனிமையான சத்தம் இசை முழுவதும் இந்த இடத்தை நிரப்பிற்று. அங்கே கலந்து கொண்டிருக்கும் அநேக வாலிபர்களுக்கு இந்த மாஸ்டர் சொல்லிக் கொடுக்கும் விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இப்படியாக அவன் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போது, பணம் இல்லைன்னா இங்கே கிளம்பு. இந்த மாஸ்டர் அவனை துரத்தி விட்டார். இது நிமித்தம் அவமானப்பட்ட அந்த வாலிபன் கோபமாக சென்று தேவனிடம் பிரார்த்தனை செய்தான். எனக்கும் இசை கத்துக்கொள்ள ஒரு வழி கொடு. இவன் இப்படி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பின்னாடி யாரோ ஒருவர், இது என்ன நடந்தது? என்னவென்றால் இதை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவனுக்கு ஞானத்தை தந்தார். அதை பயன்படுத்த ஆரம்பித்தான். எப்படி என்றால், யூடியூப் சேனலில் உண்மையாக கற்றுக் கொடுக்கும் சில சேனல்களை பார்த்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். இதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வெறி அவனுக்குள் வந்தது. அப்பொழுது கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். இப்பொழுது அநேக திருச்சபைகளிலும் வாசிப்பதற்கு வாய்ப்பு வந்தவுடன் அவன் வாசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய கரங்கள் தேவனை துதித்து பாடுவது போலவும் நடனம் ஆடுவது போல் இருந்தது. இவ்விதமாக அவன் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவன் கண்ட அந்த தரிசனத்தின்படியே ஏராளமான ஜனக்கூட்டத்தின் நடுவிலே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். இந்த வீடியோவை உருவாக்கியவர் வேதத்திலிருந்து சொல்கிறது, 10 நரம்பு விட நாள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்றார்.